எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க கோவை மைந்தன். ரொம்ப நாள் ஆச்சுல்ல, நம்ம சேனல்ல வீடியோ பார்த்து. நானும் கொஞ்ச நாள் சோசியல் மீடியாவ விட்டு விலகி, நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒரு சாதாரண மனுஷனா கவனிச்சுட்டு இருந்தேன். நம்மளோட சேனலோட கோர் கன்டென்ட் வரலாறு, அப்புறம் கல்வி, அப்புறம் வீலாக் எடுக்கிறது. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா வரலாற்ற படிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சது. நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற எந்த காலமும், நாளைக்கு வரலாறா மாறும் அப்படின்னு. என் சமூகம் இத்தனை நெருக்கடியில் இருக்கப்போ, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்குள்ள வந்துச்சு. அதான் இனிமேல் வெறும் என்டர்டெயின்மென்ட் மட்டும் இல்லாம, நமக்கான அரசியலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நம்மள்ல பல பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும், அரசியல்ல. அது நமக்கு எதுக்குப்பா? நம்ம நம்ம வேலைய மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா நம்ம காலையில குடிக்கிற தண்ணீல இருந்து, நம்ம பசங்க படிக்கிற படிப்பு, நமக்கு கிடைக்கிற வேலை வரைக்கும் எல்லாமே அரசியல் தான் முடிவு பண்ணும். இப்ப சமகால தமிழ்நாட்ட கொஞ்சம் உற்று கவனிச்சு பாருங்களேன். சுத்தி சுத்தி ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான். ஏன் இப்போ தேசியம் பேசணும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இன்னைக்கு இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் சில விஷயங்கள உதாரணமா வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம ஊர்ல இன்னைக்கு அரசு வேலை வாய்ப்புகள், குறிப்பா ரயில்வே, பேங்கிங், இப்போ என்எல்சி போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள்ல உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குதான்னு பாருங்க. வட மாநிலங்களுக்கு தான் வர்றாங்க, அதிக பேர் வர்றாங்க. நம்ம ஊர் இளைஞர்கள்லாம் தகுதி இருந்தும் ஐடி கம்பெனிலயோ இல்ல டெலிவரி பாயாவோ தான் சுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கல்வி உரிமை, நீட்டு, நீட்டு தேர்வால குளறுபடி இந்த வருஷம் நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம ஊர்ல நம்ம ஊர் காசு, நம்ம கட்டின மெடிக்கல் காலேஜ். ஆனா நம்ம ஊர் ஏழை பிள்ளைகள அங்க படிக்க வைக்க முடியல. இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு தோணுது. நமக்கான தனித்துவமான கொள்கை ஒண்ணு தேவை அப்படின்னு. அதுதான் தமிழ் தேசியம். சரி, தமிழ் தேசியம்னா உடனே ஏதோ ஒரு தீவிரமான விஷயம், ஏதோ மத்தவங்கள வெறுக்கிற கொள்கைன்னு நினைச்சுக்காதீங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். தமிழ் தேசியம் அப்படின்னா, பிறர் மீது வெறுப்பை உமிழும் கொள்கை அல்ல. அது நம்மளுடைய நம்மளுடைய மொழியையும், நம்மளோட மண்ணையும் நம்ம மக்களுக்கான உரிமையும் பாதுகாக்கும் ஒரு தற்காப்பு அரசியல் தான். இப்போ கர்நாடகால கன்னடர்களுக்கு வந்து வேலையில முன்னுரிமை குடுக்கணும்னு சட்டம் கொண்டு வராங்க. ஆந்திரால தெலுங்குக்கு முக்கியத்துவம் தராங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் தான் எல்லாரும் நம்மவங்கன்னு சொல்லி, நம்மளோட உரிமைய விட்டு குடுத்துட்டு இருக்கிறோம். தமிழ் தேசியம் என்ன சொல்லுதுன்னா, யாரும் இங்க வரலாம், பிழைக்கலாம். ஆனா இந்த மண்ண ஆளப் போறது, இங்க இருக்கிற வளங்கள அனுபவிக்க போறது, இங்க இருக்கிற முதன்மை வேலைகள வாங்கப் போறது, இந்த மண்ணின் மக்களாகிய தமிழர்களுக்கு தான் இருக்கணும். இதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏன் இந்த கோட்பாடு நமக்கு வேணும் அப்படிங்கிறதுல ஒரு 5 காரணம். ஒரு 5 காரணம் வந்துட்டு நான் பாதுகாப்பு அதுக்காக நம்ம பேசலாம். இன்னைக்கு மத்திய அரசு மூலியமா இந்தி திணிப்பு அல்லது ஒரு மொழி கோட்பாடு தீவிரமா பேசிட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும். பள்ளிக்கூடத்துல, ரயில்வே ஸ்டேஷன்ல தமிழுக்கு வந்துட்டு ஃபுல்லா புறக்கணிக்கப்படுகிறது. தமிழ் தேசியம் இருந்தா மட்டும் தான் நம்ம மொழியையும், நம்ம கீழடி போன்ற வரலாற்று அடையாளங்கள சிதைக்காம பார்த்துக்க முடியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற அரசு, தனியார் வேலை நிறுவனங்கள்ல 80% வாய்ப்புகள் உள்ளூர் இளைஞர்களுக்கு தான் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு. குஜராத், மகாராஷ்டிரால இருக்கிற மாதிரி இங்கேயும் மண் சார்ந்த வேலைவாய்ப்பு சட்டம் வரணும்னு நமக்கு தமிழ் தேசிய சிந்தனை வேணும். 3வது, நம்ம ஊர் ஆறுகள்ல மணல் கொள்ளை, மலைகள உடைச்சு கேரளாக்கு கடத்துறாங்க. விளையிற பூமியில ஹைட்ரோ கார்பன் எடுக்குறாங்க. நம்ம வாழ்வாதாரமே அழியுது. இந்த மண்ணோட இயற்கை வளம், இந்த மண்ணுக்கே இந்த சொந்த மொழி பேச தமிழ் தேசியம் தான் ஒரே வழி. கல்வி, மருத்துவம் எல்லாமே மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு போயிட்டே இருக்கு. நம்ம கட்டுற ஜிஎஸ்டி வரியில நமக்கு இருந்து வர்ற பங்கு ரொம்ப கம்மிதான். நம்ம காசு, நம்ம உழைப்பு. ஆனா அதிகாரம் டெல்லியில இருக்கு. இந்த உரிமைகள மீட்டெடுக்க மாநில சுயாட்சியும், தமிழ் தேசிய தெளிவும் கண்டிப்பா அவசியமா தேவைப்படுகிறது. 5வது, இத்தன நாளா நம்ம ஓட்டுக்கு காசு வாங்குறது, இல்லன்னா சினிமா கவர்ச்சிய பார்த்து ஓட்டு போடுறது, இப்ப நடந்துட்டு இருக்கிற ஆட்சி மாரி தான். பழகிட்டோம். ஆனா, இனிமேல் நம்ம இனத்தோட நலன முன்னிறுத்தி ஓட்டு போடுற ஒரு தலைமுறைய உருவாக்கணும். ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நெறைய பேரு எனக்கு தமிழ் பற்று இருக்கு. நான் தமிழ நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால கவிதை போடுறது நிறுத்திக்கிறாங்க. கவிதை போடுறதோட நிப்பாட்டிக்கிறாங்க. ஆனா வெறும் மொழிப்பற்று மட்டும் நம்மள காப்பாத்தாது.
மொழிப்பற்று என்பது நம்ம உடம்புனா, அரசியல் என்பது நம்ம கவசம். கவசம் இல்லாத உடம்பு போர்ல தோத்துரும். அதனால மொழிப்பற்றும் வேணும். அதே சமயம் நம்ம மண்ணுக்கான அரசியலும் வேணும். அது 2ம் சேர்ந்து தான் தமிழ் தேசியம். இனிமே நம்ம கோவை மைந்தன் சேனல்ல வீலாக்ஸும் வரும். அதே சமயம் உங்கள சிந்திக்க வைக்கிற, நம்ம உரிமைகள பேச வைக்கிற, இந்த மாதிரியான அரசியல் மற்றும் சமூக கன்டென்ட் ரெகுலரா வரும். இந்த வீடியோ நான் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? நம்ம ஏன் தமிழ் தேசியம் பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான தகவலோட உங்கள நான் சந்திக்கிறேன். கோவை மைந்தன். நன்றி, வணக்கம்.